இன்றைய நாட்களிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதில் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்று ரெண்டு ராஜ்யம் தனித்தனியாக என்று நாம் நினைக்க வேண்டாம். ஆனால் பரலோக ராஜ்யத்தை பற்றியும் தேவ ராஜ்யத்தை பற்றியும் ஒரு நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வித்தியாசம் என்ன? ஆனால் தேவன் ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் பரலோக ராஜ்யத்தின் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த கிங்டம் கீஸனுடைய பவரை பற்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். அதற்கு முன்பு அந்த அத்தாரிட்டி, அதிகாரத்தை பற்றி நாம் பார்த்தோம். போன வாரம் அந்த பவர் அல்லது கீ என்பதனுடைய அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். யாராயிலும் சொல்ல முடியுமா? நாலேஜ். வெரி குட், வெரி குட். தேவனை பற்றிய அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். தேவனை பற்றிய அறிவு தான் திறவுகோலாக இருக்கிறது. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. நிறைய கேள்விகள் இருக்கிறது, நமக்கு தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிற எண்ணம் கூட சில நேரங்களில் வருது. ஏன்னா அப்படி அவ்வளோ தேவைகள் எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாம் இருக்காங்க. இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நம்முடைய தேவைகளாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், நமக்கு தேவையான செழிப்பாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவன் நம்ம கையில் கொடுத்துட்டார். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கையில் கொடுத்துட்டார். இனிமேல் ஆண்டவர்கிட்ட இதை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டு அவர் ஒன்றை கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒன்றை கேட்டு அவர் நமக்கு உடனே செய்யக்கூடிய இடத்தில், கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை. அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நமக்குள்ள அவர் பிரவேசித்து விட்டார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எல்லாவற்றையும் கொடுத்தவர் வேற எங்கேயோ இருக்கிறாருங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளார இருக்குது, ஒரு எண்ணம் நமக்குள்ளார இருக்குது. ஆனால் அவர் நமக்குள்ளார அவர் பிரவேசித்து இருக்கிறதை நம்மால் அதை அங்கீகரிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நம்முடைய மனது இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் நடக்கிற அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுக்கு அல்லது விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு நடக்கிற அநேக பிரச்சனைகளை குறித்த மனநிலையில் அவர் இருக்கிறபடினால், என் தேவன், என் தகப்பன், அவர் எனக்குள்ளாக எல்லாவற்றையும் உடையவராக அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் நான் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இல்லை என்பதை நம்மால் விளங்கி கொள்ளாமையே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்னா எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அதுக்கு தான் இங்கே நாம் வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை இதோ உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை இதோ நான் உனக்கு கொடுக்கிறேன். உங்கள் வீட்டினுடைய கீ யார் கையில் தான் இருக்குங்க? உங்கள்கிட்ட தான் இருக்கும். அப்போது உங்கள் வீட்டிற்குள் இருக்கிற எல்லாவற்றையும் உங்கள் கீயை நான் வாங்கி திறந்து எடுக்கிறேன், அனுபவிக்கிறேனாக்க அதுக்கு பேர் என்னவா மாறிடும்? எனக்கு திருடன் அப்படின்னு மாறிடும். ஒருவேளை பாஸ்டருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட, உங்களுடைய முழு உரிமையை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? நான் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருந்தாலும், ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரு சுய உரிமை என்று இருக்கிறது. அந்த சுய உரிமையிலே நான் உங்களிடத்திலிருந்து பங்கு கொள்ளலாம். நீங்கள் கொடுப்பதிலிருந்து நான் பங்கு கொள்ளலாமே ஒழிய, அனுபவிக்கலாமே ஒழிய, ஆனால் உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். எப்போ நான் எடுத்துக்கொள்ள முடியும், எப்பொழுது நான் அனுபவிக்க முடியும் என்றால், பாஸ்டர் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம், இந்தாங்க கீயை பிடிச்சிக்கிங்க அப்படின்னு யார் ஒருவர் எனக்கு முழு உரிமையை கொடுக்கிறாரோ, அவர் வீட்டிலே நான் அவரை கேட்காமலே உள்ளே போய் எது வேண்டும் என்றாலும் செய்யலாம். தேவன் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய உரிமை இல்லாமல் அவர் ஒன்றையும் செய்வதே இல்லை. ஆனால் நம்முடைய உரிமை என்ற அந்த இடத்திலிருந்து நாம் தேவனை பார்க்கும் பொழுது, நம்முடைய உரிமைக்காக நாம் அங்கு போராடுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். அதுதான் நம்முடைய தேவை, நம்முடைய சுகம், நம்முடைய ஆரோக்கியம், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய எதிர்பார்ப்பு,
இப்படி நாம் நம்முடையது என்கிற அந்த எண்ணத்திலிருந்து தேவனை பார்க்கும் பொழுது தேவன் தூரமாக இருக்கிறவராகவும், நாம் தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில், கைவிடப்பட்ட ஒரு நிலையில், ஆதரவற்ற ஒரு நிலையில், தனிமைப்படுத்தப்பட்டு நான் அழுது கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வுக்குள் இன்றைக்கு விசுவாசிகள் தள்ளப்படுகிறார்கள். அது கிடையவே கிடையாது. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு. இந்த உறவு இருக்கிறதே, இந்த ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப் இருக்கிறதே, இதுதான் இங்கு தேவன் நம்முடையது என்கிற அந்த சொந்த உணர்வுக்குள், உரிமைக்குள் அவர் நம்முடைய அனுமதியை கேட்டு உள்ளே பிரவேசித்து அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்முடையதை எடுத்துக்கொள்வது இல்லை, நமக்குள் எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் நிறைவாக அவருக்குள்ளிருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உள்ளே அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய உறவை சரியாய் புரிந்து கொள்ளாத ஒரு இடத்தில் இருந்து இன்றைக்கு ஒவ்வொருவரும் தேவனை தேடுகிற ஒரு இடத்தில் மதவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது தேவனுடைய ஒற்றுமையின் உறவில் அவரோடு இணைந்து அனுபவிக்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கை. நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசாக இருக்குது. என்ன புதுசாக இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை நாம் புரியாமலே ஞானஸ்நானம் எடுத்தவர்களாகவும் அல்லது அபிஷேகம் பெற்றவர்களாகவும் அல்லது நாம் ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயரை உடையவனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் என்ன சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கை பற்றி வேதத்தில் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இத்தனை வருஷம் நான் நினச்சதெல்லாம் தப்புப்பா, இத்தனை வருஷம் நான் யோசித்தது தப்பு, இத்தனை வருஷம் நான் இப்படி வாழ்ந்துட்டேன், இனியாவது நான் என்னுடைய முயற்சியில் இருந்தால தேவன் விரும்புகிறபடி நான் வாழ விரும்புகிறேன் என்ற இடத்துக்கு ஒருவர் வரும் பொழுது அவர் எப்படி மாறுகிறார் என்றால், தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து எல்லாவற்றையும் உடையவராக அவர் வாழ ஆரம்பிக்கிறார். எல்லாவற்றையும் உடையவராக அவர் வாழ மன அழுத்தம் இல்லாதவராய், சோர்வு இல்லாதவராய், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. மன அழுத்தம் வரும், சோர்வு வரும், பலவீனம் வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கீழே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வேதத்தில் அப்படி எழுதி கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. இதெல்லாம் வரும்பா, சோதனை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், மன அழுத்தம் வரும், இதெல்லாம் வரும், அதுக்குள்ளே நீ கொஞ்ச நாள் வாழ்ந்து ஆகணும், அதுக்கு பிறகு நீ ஏட்ட வரணும்னு ஆண்டு எங்கேயுமே எழுதி வைக்கவே இல்லை. இப்போது உங்களுடைய கீயை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அதிகாரமுடைய ஒரு நபராக இருக்கிறபடினால் நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் உங்களுடைய வீட்டை பூட்டலாம், உங்களுடைய வீட்டை திறக்கலாம். நீங்கள் வாடகை வீட்டிலே கூடியிருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சொந்த வீடாக தான் நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்கள். பரலோக ராஜ்யம் என்பது இன்றைக்கு எங்கோ இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கு சபை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது சபை தேவ ராஜ்யத்தின் அரசாங்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த புரிதல் இல்லாததினால்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை இன்றைக்கு மதமாக அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையை மதமாக மாற்றிக்கொண்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆராதிக்கிற முறையை ஒரு மத அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆராதிக்க வருகிறார்கள். அது தவறு. ஆவியானவர் நமக்குள்ளாய் ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு உண்டாக்குவார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் சரியான விதத்தில் அந்த திறவுகோல் என்கிற தேவனை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள சரியான விதத்தில் அந்த திறவுகோல் என்கிற தேவ அறிவை சரியாய் பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள். தேவனுடைய உறவிலே நீங்கள் எந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் தேவ ஆவியானவர் உங்களை கொண்டு வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம், பைபிளில் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள், அநேக அற்புதங்கள். மரித்தோரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் எதை காண்பிக்குதுங்க? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை இயேசு கிறிஸ்து சரியாக பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சபையில் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரர் மாத்திரம்தாங்க இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு உள்ளாரையா வந்துட்டாங்க. அவர் சரியாய் பயன்படுத்துகிறார், இவர் சரியாய் பயன்படுத்தாமல் இருக்கிறார். அதான் பிரச்சனை. நான் ஒரு சாதாரண விசுவாசி என்கிற மனநிலையில் இருக்கும் பொழுது தேவன் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற கீயை நீங்கள் பயன்படுத்தாதவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். உங்கள் வீட்டை, உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கையில் கொடுத்த பிறகு நீங்கள் வீட்டை பூட்டியே வச்சுருந்தீங்கன்னா, வெளியவே பூட்டிட்டு வெளியவே நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னாக்க என்ன சொல்லுவாங்க? ஏப்பா வெளியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க? இல்லைங்க, கையில் கீ இருக்குது, அதை எப்படி திறக்கிறதுன்னு தெரியல. என்னப்பா இது இப்படி இருக்கீங்க? அப்போது சாதாரணமான ஒரு லாக்கு தானே, இது திறக்கலாமே அப்படின்னா, இல்லைங்க கீ இருக்குது, ஆனால் இதை திறக்கிறதா எப்படின்னே எனக்கு தெரியல, சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நம்மளை வேறு விதமாய் பார்ப்பார்கள். இன்றைக்கு நாம் வசனத்தை வாசிக்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம், பிரசங்கம் கேட்குறோம், துதிக்கிறோம், பாடுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் கீயை எப்படி பயன்படுத்தணும்னு தெரில. வசனத்தை வாசிப்பது எதற்கு? தேவ அறிவை பெற்றுக்கொள்வதற்காக நாம் வாசிக்க வேண்டும். தேவன் யார்? தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவிலே தேவன் என்னை எப்படி பார்க்கிறார், எப்படி வைத்திருக்கிறார், அந்த நிலைமையிலே நம்மால் வாசிக்க முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஆகினால தான் வாழ்க்கையில் நிறைய ஒரே விதமான ஒரு போராட்டம், ஒரே விதமான பிரச்சனை, ஒரே விதமான பழைய வாழ்க்கையின் அந்த நிலை, இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு வைக்கவே இல்லை. உங்கள் மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், சிந்தையை கொஞ்சம் மாற்றுங்க, மனதை கொஞ்சம் மாற்றுங்க. நீங்கள் யோசிக்கிறபடி அல்ல தேவன், அவர் யோசிக்கிற விதமாய் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றால் அவரை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள நேரத்தை செலவு செய்யுங்கள். பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள், புரியலனா கேளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் உயர்வீர்கள். கர்த்தர் வைத்திருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்கள், நீங்கள் மந்திரிகள். கேபினட் என்று நாம் வாசித்தோம் இல்லையா கடந்த வாரங்களில்? சபை என்பது அரசாங்கம், பரலோக ராஜ்யத்துடைய அரசாங்கம். தேவன் இந்த பூமியில் நம்மை அப்படியாக தான் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பழைய நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியவில்லை. ஆவியானவர் அதையெல்லாம் சேஞ்ச் பண்ணார். இன்றைக்கு நாம் ஒரு புது தலைப்பில் பார்க்க போகிறோம். ராஜ்யத்தின் சூழ்நிலையை மீட்டுக்கொள்ளுதல் அல்லது மீட்டெடுத்தல். ராஜ்யத்தின் சூழலை மீட்டெடுத்தல் என்கிற தலைப்பு. ரெஸ்டோரிங் த கிங்டம் அட்மாஸ்பியர். ரெஸ்டோரிங் த கிங்டம் அட்மாஸ்பியர் அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் இருக்கிற நேரங்களில். சூழல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் என்பது இப்போ நீங்கள் வீட்டில் இருந்த அந்த சூழ்நிலை இங்கே இந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல இருக்கிற இந்த சூழ்நிலை நீங்கள் வெளியே போகும்போது இருக்காது, கடைக்கு போகும்போது இருக்காது, மற்றவர்களுடைய வீட்டுக்கு போகும்போது இருக்காது. உங்கள் வீட்டு பக்கத்திலேயே உங்கள் வீட்டினுடைய அருகில் இருக்கிறவர் அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் வீட்டின் சூழ்நிலை அவர் வீட்டில் இருக்காது. ஆனால் இந்த பூமியின் சூழ்நிலை என்பது வேறு விதமாக இருக்கிறது. இந்த பூமி என்று எடுத்துக்கொண்டால் நிறைய செடி கொடி, மிருகங்கள், பறவைகள், நிறைய கட்டடங்களை பார்க்குறோம், நீர்நிலைகளை பார்க்குறோம், சமுத்திரம், இதெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற் போல் அதனுடைய சூழ்நிலை மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம், தேவனுடைய அந்த ராஜ்யத்தினுடைய சூழல் என்பது வேறு விதமாக இருக்கிறது. தேவன் தன் ராஜ்யத்தின் சூழலை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே அது இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் சூழல் என்று பார்க்கும் பொழுது, அட்மாஸ்பியர் என்று பார்க்கும் பொழுது, தேவதூதர்கள் இருக்கிறார்கள், அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், அவர் சர்வலோகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் நாம் வேதத்திலிருந்து அவரை பற்றி சரியாக விளங்கிக் கொள்கிறோம். அப்போ இந்த பூமியில் இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாயிருக்கிற மீட்பு என்பது, ரட்சிப்பு என்பது எதை குறிக்கிறது என்றால், நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் சூழலுக்குள்
நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த அட்மாஸ்பியரில் கொண்டாந்து தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு புரியல. இந்த பூமியின் சூழல் இப்போ பாருங்களேன், இப்போ சர்வீஸ் முடிஞ்சோன்னா அப்படியே நம்முடைய மைண்ட் வேறு மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். இந்த நாள் நீங்கள் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து இல்லை வேறு இடங்களுக்கு போய் உங்களுடைய நண்பர்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு காலையில் எழுந்தோடனே வேலை இல்லையா, ட்ராவல், அது இது, நீங்கள் உங்கள் மைண்டில் எதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, நீங்கள் செட் பண்ணி வைத்திருக்கிற அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு சூழல், அது ஒரு சூழ்நிலை, அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய ஒரு பகுதியாக இருக்கிறது, வேலை செய்கிறது. அதற்குள் நீங்கள் அந்த பிரசன்ஸை அனுபவிக்கிறீர்கள். அதில் சிலர் பேசுகிற காரியத்தை கேட்டோடனே உடனே இருதயம் பாதிக்கப்படுது, மனது பாதிக்கப்படுது. சில நேரங்களில் ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டாங்கிறோம், என்னை அப்படி பேசிட்டாங்க, எனக்கு அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி இப்படின்னு அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் அடாப்ட் பண்ணும் பொழுது, நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதற்குள் நாம் இடம் கொடுக்கும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால் அந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் இல்லை என்றால் அந்த பிரசன்ஸ், அந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த பிரசன்ஸ் என்ன செய்கிறது என்றால் நம்மை பாதிக்க செய்கிறது. ஹலோ, பிரைஸ்லோ, புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்முடைய மனதை பாதிக்கிறது, நம்முடைய உணர்வுகளை பாதிக்கிறது, எண்ணங்களை பாதிக்கிறது. நாம் சரியான ஒரு முடிவு எடுத்திருப்போம், ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அந்த முடிவை நாம் மாற்றுகிறோம். இதெல்லாம் நடக்கு. சூழலை பற்றி பேசுகிறேன், சூழ்நிலை. இந்த அட்மாஸ்பியர் என்பது தேவன் அவருடைய ராஜ்யத்தின் அட்மாஸ்பியரை எங்கே வைத்திருக்கிறார். பரலோகம் என்பது அது இங்கேருந்து வானங்களுக்கு மேலாக தேவன் அவர் இருக்கிறார். ஆகையினால் பூமியில் இருக்கிற நான் எப்பொழுது பரலோகத்திற்கு ஏறிப்போவேன் என்கிற அந்த இடத்திலே தேவன் நம்மை வைக்கவில்லை. அதனால தான் சொன்னேன், தேவன் அந்த அட்மாஸ்பியரை எங்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இப்போ கொண்டு வரல, ஏற்கனவே அவருடைய சிருஷ்டிப்பின் பொழுதே பூமியிலே கொண்டு வந்து வைத்து விட்டார். பூமியிலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்து விட்டார். முதல் மனிதன் இழந்து போனான், அந்த அட்மாஸ்பியரை இழந்தான். அந்த ராஜ்யத்தின் தேவ ராஜ்யத்தின் அட்மாஸ்பியரை இழந்தபடினால் இங்கே மீட்பு, அதான் ரெஸ்டோரேஷன் என்று சொல்லுகிறோம். ரெஸ்டோர் த கிங்டம் அட்மாஸ்பியர். தேவன் தன் ராஜ்யத்தின் அந்த சூழலை அவர் மீட்டு எடுத்து மறுபடியுமாய் பூமியிலே கொண்டு வந்து வைக்கிறார். அதுதான் மீட்பு என்று சொல்லுகிறோம், ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம், பாவத்திலிருந்து நமக்கு உண்டான விடுதலை என்று சொல்லுகிறோம். நான் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறோம். சரி, இந்த அட்மாஸ்பியர் எப்படி, இந்த சூழல் எப்படி தேவன் பரலோகத்தின், அதாவது இந்த பூமியை எப்படி பரலோகத்தின் ஒரு சூழலாக கர்த்தர் மாற்றினார் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நம்ம அதை தொடர்ச்சியாய் பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26. ஆதியாகமம் 1:26 நமக்கு தெரிந்த வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். தேவன் தன்னுடைய இமேஜாக மனுஷனை அவர் சிருஷ்டித்தார். இமேஜ் என்கிற வார்த்தை அவருடைய நேச்சரை குறிக்கிறது, அவருடைய அந்த முழு தன்மை. அந்த முழு தன்மை என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ, நல்லா கவனிங்க, அவர் எப்படி தன் பிரசன்னத்தில், தன் மகிமையில், தன் பரிசுத்தத்தில், தன் நீதியில், தன்னுடைய உண்மையில் அவர் எப்படி இருக்கிறாரோ அவருக்கு மேலாக ஒருவரும் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அப்படி என்றால் அவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத முழு தன்மை உடையவராக இருக்கிறார். அவரை பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர் என்கிற அந்த ஒரு பார்வையில் பார்ப்போம் என்றால் அதற்கு மேலே வேற ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் பல விதங்களில் தம்மை காண்பிக்கிறார். அதிலே முதல் மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அவருக்குள்ளிருந்து, நான் எப்படி சொல்லுகிறேன், அவர் எந்த தன்மையில் இருக்கிறாரோ அந்த நேச்சர், அவர் எந்த தன்மையில் இருக்கிறாரோ
நல்லா புரிந்து கொள்ளுங்க. மறுபடியும் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்பதற்காக. பிரசங்கம் என்பது ஒரு டைம் பாஸுக்காக கேட்கக்கூடிய ஒரு செய்தி என்று நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு பொழுதுபோக்கின் செய்தி அல்ல, வாழ்க்கையை மாற்றக்கூடியது, உங்களுடைய உண்மையின் நிலையை வெளிப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறேன். நீங்கள் தூக்க மயக்கத்தில், தூக்கத்தின் அட்மாஸ்பியரில் இருந்தீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லாத, நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தும் நீங்கள் பெரிய உங்களுடைய சொத்தை நீங்கள் இழக்கிறீர்கள் என்ற அர்த்தம். திருடன் உங்களுடைய மனதை மயக்கி உங்களை அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது தூங்குகிற இடமல்ல, இது விழிப்பாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு சூழலை கர்த்தருடைய ஆவியானவர் உண்டாக்கியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போது மனிதனை தேவன் தன்னுடைய தன்மையிலிருந்து, அதான் ஹிஸ் இமேஜ் என்று வாசிக்க, இமேஜ் என்றால் தன்னுடைய தன்மையிலிருந்து, அவர் பரிசுத்தத்தில், உண்மையில், அவர் நீதியில், அவர் எல்லாவற்றிலும் தனி சிறப்புடையவர். அவருக்கு மேலே யாருமே கிடையாது, எல்லாம் அவருக்கு கீழாக இருக்கிறது. அவருக்கு கீழாக தேவன் தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் தனக்குள் இருந்து முதல் மனிதனாகிய ஆதாமை அவர் வெளியே கொண்டு வந்து, அதான் சிருஷ்டிப்பு என்று சொல்கிறோம், வெளியே கொண்டு வந்து, பிரைஸ் சொல்லுங்கள், வெளியே கொண்டு வந்து. இப்போ தேவன் ஆதாமை தனக்குள் அவர் வைத்திருந்தார், தனக்குள் அவர் மறைத்து வைத்திருந்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆதாமை தேவன் அந்த ரியல் மேனாகிய அந்த ஸ்பிரிட் மேனை, அந்த ஆவியின் மனிதனை அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அல்லது சிருஷ்டிப்பதற்கு முன்பாக ஆதாம் எங்கிருந்தான் என்றால் தேவனுடைய முழு தன்மைக்குள் அவன் மறைந்திருந்தான். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆதாமானவன் தேவன் தன்னுடைய அந்த முழு தன்மையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வரும் பொழுது அவன் தேவனுடைய முழு தன்மை உடையவனாக காணப்பட்டான். அங்கே எந்த விதமான குறைவுகள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஆதாமுக்குள்ளார எந்த விதமான ஃபால்ட்டையும் பார்க்க முடியல, எந்த விதமான குற்றத்தை பார்க்க முடியல. பிரைஸ் தி லார்ட். அவன் எந்த நிறைவில் இருந்தான்? தேவனுடைய நிறைவுக்குள் இருந்தான். தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஆதாமும் தேவனுடைய ஆளுகையிலிருந்து வெளியே வந்தவன். பிரைஸ் தி லார்ட். தேவன் he is ruler. இப்பொழுதும் ஆதாமும் ரூலர், நீங்களும் நானும் யாருங்க? ரூலர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பார்த்தா அப்படியே தெரியுது. சிலருடைய முகம்லாம் பார்த்தா பாவம் பரிதாபமாக இருக்குது. எப்போ விடுவீங்க பாஸ்டங்கிற மாதிரி இருக்குது. நான் மறுபடியும் விட்டுட்டு வந்ததை போய் மறுபடியும் அதை நான் எடுக்கணும். எதை விட்டுட்டு வந்தேன்? பிரச்சனை, வியாதி, போராட்டம், அவன் அப்படிலாம் பேசினாங்கல்ல, அதை நான் திரும்ப அதை போய் நான் எடுக்கணும்ல. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்குள் செய்திருக்கிற, இல்லை என்றால் தேவன் நம்மை உண்டாக்கின விதத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், நீங்கள் உங்களை அதாவது உங்களுக்கு அடுத்த இடத்தில் இருக்காங்க இல்லைங்களா, வேலை செய்கிற இடத்துல, உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுடைய உறவுகள் அல்லது நண்பர்கள் அல்லது உங்களோடு வேலை செய்கிறவர்கள், அவங்கள மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவங்க எப்படி மாறிடுவாங்கன்னா உங்களை மாதிரி மாற ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய நேரங்களில் என்ன தப்பு நடக்குன்னா, நம்ம அவங்கள மாதிரி மாறிடுறோம். எப்படி மாறுறோம்? என்ன ஒரு மாறி இருக்கீங்க, என்ன பண்ணுறோம் அப்படி நம்ம சொந்த கதை, சோக கதை, உணர்ச்சிகள், வீட்டுக்காரியம், அது இது எல்லாத்தையும் அங்கே ஷேர் பண்ணோன்னே அவர் என்ன சொல்கிறாருங்க, அவருடைய அட்மாஸ்பியருக்கு இழுத்துட்டு போயிடுறார், அவருடைய ஆலோசனைக்குள்ளார கொண்டு போகிறார், அவருடைய திட்டத்துக்குள்ளார கொண்டு போகிறார், அவர் எந்த வாழ்க்கையில் வாழ்கிறாரோ அந்த வாழ்க்கைக்குள்ளார கொண்டு போயிடுறார். ஆனால் உண்மை நிலை என்ன? உங்களை பற்றிய உண்மை நிலை என்ன? ஆதாமுக்குள்ளிருந்து நம்மை பார்க்கலாம். உங்களை நீங்கள் பாருங்கள், உங்களை நீங்களே பாருங்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் மனிதன், தேவனுடைய தன்மை அது எப்படி இருக்கிறதோ இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலையில்தான் உங்களுடைய உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியின் மனிதனும் இப்பொழுது இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த உண்மையான மனிதன் இந்த மாம்ச சரீரம் அல்ல, இந்த மாம்ச சரீரத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாசம் செய்து கொண்டிருக்கிற ஆவியின் மனிதன் தான் தேவ தன்மையை முழுவதுமாக உடைய மனிதன். அப்படிதான் தேவன் ஆதாமை முதல் படைத்தார். முதல் மனிதன் ஆதாம், ஏவாள் 2 பேருமே கர்த்தர் படைத்தார். ஆனால்
2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. ஜீவ சுவாசத்தை எதிலே ஊதினார்? மண்ணினால் உண்டாக்கப்பட்ட அல்லது மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த உருவத்தின் மேல், அந்த நாசியிலே தேவன் ஊதுகிறார். ஊதின பொழுது ஜீவனும், அவன் லிவிங் சோலாக மாறுகிறான், ஜீவனும் ஆத்மாவும் உடையவனாக. தேவன் செய்கிற எல்லாவற்றிலும் ஜீவன் மாத்திரமே வெளிப்படும். மரணம் பார்க்கவே முடியாது. ஜீவன் இல்லாத, உணர்வு இல்லாத, வெறும் மண்ணாக இருந்த அந்த தோற்றத்தில் ஆண்டவர் இங்கு ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய ஜீவனை, அதாவது ஆதாம் தனக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஆதாமை அந்த மண்ணின் நாசியிலே ஊதின பொழுது அவன் ஜீவனும் ஆத்மாவும் உடையவனாக அவன் எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறான். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். மனிதன் 3 பரிமாணங்கள் உடையவனாக இருக்கிறான். 3 டைமென்ஷனில் இருக்கிறான். ஒன்று மாம்சம், சரீரம், இன்னொன்று ஆத்மா, இன்னொன்று ஆவி. இந்த சரீரம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு கூடாரம். இந்த கூடாரத்தில் தேவனுடைய தன்மையுடைய ஆவியின் மனுஷன் உள்ளே தங்கி வாசம் பண்ணுவதற்கு, நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய மாம்ச சரீரத்தில் தங்கி வாசம் பண்ணுவதற்கு தேவன் அந்த நாசியில் ஊதின பொழுது ஆத்மாவும் ஆவியும் உள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்தது. அவன் முழுவதுமாக எழுந்து நிற்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அப்போ சரீரம் என்பது ஒரு கூடாரம் மாத்திரமே. ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த சரீரத்துக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரீரத்தின் தேவை, சுகம், ஆரோக்கியம், இந்த சரீரத்துக்கு சாப்பாடு, இந்த சரீரம் சுகமாக இருக்கிறதுக்கு நல்ல பெட்டு, படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெட்டு இல்லையா, நல்ல ஃபோம், அப்புறமேட்டுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர்ஸ், வீட்டில் நம்ம உடுத்துக்கிற ட்ரெஸ், எல்லா பொருட்களுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுவதற்கு கார், பைக், சிலர் சைக்கிள், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக யோசிக்கும் போது இந்த மாம்சத்திற்காகவே நாம் இதையெல்லாம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க? என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு, கல்யாணத்துக்கு அவங்க ஏதாவது சேர்த்து வச்சியா, நாளைக்கு கேட்காமல் இருக்கிறதுக்காக ஏதாவது சேர்த்துக்கிட்டு இருக்கேன், நான் கடினமாக நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். நல்லா கவனிங்க, மாம்ச சரீரம். ஹலோ, இந்த மாம்ச சரீரம் என்பது எதற்காக தேவன் உண்டாக்கினார்? இந்த மாம்ச சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டது. இது இந்த பூமியின் இந்த அட்மாஸ்பியரில் வாழ்வதற்காக, நல்லா கவனிங்க, பூமியை கர்த்தர் யாருக்காக சிருஷ்டித்தார்? மனிதர்களாகிய நமக்காக சிருஷ்டித்தார். ஆனால் இந்த மாம்ச சரீரம் எந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறது என்றால் பூமி அட்மாஸ்பியரில் இருக்குது. இந்த அட்மாஸ்பியர் என்று சொல்லும் பொழுது பாருங்களேன், இங்கே இருக்கிற செடி கொடி, தாவரங்கள் இல்லையா, அடுத்து என்னங்க, விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் பூமியில் இருக்குது. இதோடு கூட நம்ம இந்த மாம்ச சரீரம் தொடர்பில் இருக்குது. யாராவது ஆவியில் நான் அந்த நாயோட தொடர்பில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? நாய் வேறு, அது குணங்கள் வேறு, அது மாம்ச சரீரத்தில் தான் வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆவியை நீங்கள் பார்க்க முடியுதா? உங்கள் ஆவியே பார்க்க முடியல. அது அந்த ஆவியின் நிலையை சொல்ல முடியல, தெளிவாக சொல்ல முடியல. ஆனால் மாம்ச சரீரம் என்ன செய்கிறது என்றால் அதோடு தொடர்பில் இருக்குது. அதான் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறது. இந்த சரீரத்துக்காக நாம் வாழ்க்கை முழுவதும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்மை சுற்றி வெளியிலே நடக்கிற இந்த எர்த்லி அட்மாஸ்பியரில் எதெல்லாம் நம்மை சந்திக்கிறதோ அதையெல்லாம் நாம் உணர்கிறோம், அதையெல்லாம் உள்வாங்குகிறோம், அதையெல்லாம் யோசிக்கிறோம், அதையெல்லாம் பார்க்கிறோம், அதை குறித்து கற்பனை உண்டாகிறது, அதை குறித்த தொடர்பில் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க முயற்சிக்கிறோம். எல்லாம் கவனிங்க, இதுதான் ஓடிட்டுருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு பத்தலை. நம்ம எவ்வளோ வாங்கி என்ன செஞ்சாலும் பொருட்கள் புதுசு புதுசாக வாங்கணும் என்கிற எண்ணம்.
அப்போது மனிதனுடைய இந்த மாம்ச சரீரம் என்பது இந்த எர்த்லி அட்மாஸ்பியரோடு கூட இருந்தாலும் தேவன் ஒரு முக்கியமாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். ஆவியின் மனுஷன் தங்கி தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்காக தான் இந்த மாம்ச சரீரம் உண்டாக்கப்பட்டது. ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியின் மனுஷன் தேவனுடைய அந்த தன்மையிலிருந்து சுசிக்கப்பட்டான் என்றால் அந்த ஆவியின் மனுஷனை இந்த மண்ணான சரீரத்திற்குள் அவர் வைத்திருக்கிறார் என்றால் ஒரு முக்கிய காரணம் உண்டு. ஆவியின் மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், ஆவியும் ஆத்மாவும். ஏன்னா தேவன் தனக்குள்ளிருந்து மனுஷனை சிருஷ்டித்தபடினால் தேவன் இல்லாமல் ஆவியின் மனிதன் வாழவே முடியாது. ஹலோ, தேவன் இல்லாமல், தேவ பிரசன்னம் இல்லாமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல், பிரைஸ் தி லார்ட், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போது இந்த ஆவியின் மனிதன் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளார இந்த மாம்ச சரீரத்துக்குள்ளார இருக்கிற அந்த ஆவியின் மனிதன் தேவ பிரசன்னம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய மனது, நம்முடைய ஆத்மாவின் பகுதியாகி இந்த மனதின் பகுதி என்ன செய்கிறது என்றால் நம்மை சுற்றி இந்த பூமியில் நம்மை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களோடும் இந்த சரீரத்தையும் சேர்த்து தொடர்புபடுத்தி கொண்டே இருக்கிறது. சரீரத்தையும் சேர்த்து தொடர்புபடுத்தி கொண்டே இருக்கிறது. இங்கே தான் பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் தேவன் ஆவியையும் ஆத்மாவையும் இந்த மாம்ச சரீரத்திற்குள் வைத்து தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாம் அவருடைய தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களை என்னையுமே அவர் படைத்திருக்கிறார். ஆனால் இப்போ நம்மால் அப்படி இருக்க முடியுதா, வாழ முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா இல்லை. தேவ பிரசன்ஸை நம்ம எமோஷ்னலாக காண்பிக்கிறோம். தேவ பிரசனத்துக்காக நாம் நேரத்தை ஒதுக்குகிறோம். தேவ பிரசனத்துக்காக நாம் கெஞ்சுகிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் எங்கு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் ஆவியின் மனுஷனை குறித்து சொல்லுகிறேன், உங்கள் ஆவியின் மனுஷன் தேவ பிரசனத்தில் இல்லை என்றால் நீங்கள் வெறுமையான ஒரு மனுஷன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவ பிரசனத்தில் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் தேவ ராஜ்யத்தின் வல்லமையிலும் அதிகாரத்திலும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்களாக மாற முடியும். உங்களுடைய ஆவியின் மனுஷனுக்கு தேவன் மிகவும் முக்கியமான ஒருவராக இருக்கிறார். உங்களுடைய ஆத்மாவிற்கு தேவனை பற்றிய அறிவு மிக அதிகமாய் தேவை. இது ரெண்டையும் விட்டு சாத்தான் ஆதாமுக்குள்ளிருந்தும் ஏவாளுக்குள்ளும் இருந்து எடுத்து போட்டான். தேவ பிரசனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான். ஆனால் தேவன் விழுகைக்காக மனுஷனை படைக்கவில்லை, அப்படி பிரசனத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் மனிதனை படைத்தார். ஏதேன் தோட்டத்தை பற்றி வாசிக்கிறோம். இதே 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பிரைஸ் தி லார்ட். தேவன் தாமே ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறாருங்க. இங்கே ஆதாமை கொண்டு தோட்டத்தை ஆண்டு உண்டாக்கலை. தேவன் தாமாகவே ஆதாமுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். அப்படின்னா என்ன பிளான், அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் அந்த தோட்டத்தை அவர் உண்டாக்கினார் என்றால் ஈடன் அப்படின்னாலே காட்ஸ் பிரசன்ஸ் என்று அர்த்தம். தேவனுடைய பிரசன்னம். சொல்லுங்களேன், தேவனுடைய பிரசன்னம். பூமியை உண்டாக்கினவர், பூமியில் எல்லாவற்றையும் தம் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர், இப்பொழுது மனிதனை தன் ஆவியிலிருந்து அவர் உருவாக்கி சிருஷ்டித்து மனிதனை ஒரு மாம்ச சரீரத்திற்குள், அதாவது அந்த ரியல் மேன் ஆகிய ஸ்பிரிட் மேன், ஆவியின் மனிதனை ஒரு மாம்ச சரீரத்திலே தங்கும்படி வைத்துவிட்டு பிறகு என்ன செய்கிறார் என்றால் தோட்டத்தை அவர் உண்டாக்கி அந்த தோட்டத்திலே கொண்டு வந்து ஆதாமை வைக்கிறார். பாருங்கள், இதில் தேவனுடைய திட்டம், காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏதேன் என்கிற அந்த வார்த்தையை பற்றி நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தான் அடுத்த வார்த்தையை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். தேவனுடைய இந்த ஒரிஜினல் பர்பஸ் அல்லது தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க,
மனிதன் முதலாவது தேவ பிரசனத்திலே வாழ வேண்டும் என்பது ஃபஸ்ட்டு பாயிண்ட். தேவ பிரசனம். தேவ பிரசனத்தை விட்டுட்டா ஒன்றுமே இல்லை. ஒரு மீனை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டோம்னா எப்படி இறந்து போயிடுதோ அது மாதிரி உங்களுடைய ஆவியின் மனுஷன் தேவ பிரசனத்தை விட்டு வெளியே வந்துட்டானாக்க அங்கே தான் மரித்து போய் விடுகிறான். ஆதாம் விழுந்தான் என்ற அந்த வார்த்தை, தேவ பிரசனத்தை விட்டு அவன் வெளியே போனான், தேவனுடைய தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு போனான். நல்லா கவனிங்க. இங்கே உட்காந்து வசனங்களை கேட்குறீங்க, ஆராதிக்க வந்திருக்கீங்க. இப்போ இந்த கேட்குற இந்த சூழ்நிலை கூட, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை கூட நீங்கள் ஆவியிலிருந்து கேட்குறீங்களா, அல்லது நீங்கள் உங்களுடைய மனதிலிருந்து கேட்கிறீர்களா, அல்லது உங்களுடைய எண்ணங்களை வேறு எங்கோ வைத்துவிட்டு நீங்கள் தேவனுடைய தொடர்பில் இல்லாதவர்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் எந்த தொடர்பில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்குள்ளே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் இப்போது இந்த நொடியில் எந்த தொடர்பில் இருக்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்லா கவனிங்க. நாம் வசனத்தை கேட்கும்போது ஆவியிலிருந்து கேட்குறோமா? ஆவியிலிருந்து கேட்குறோமா? ஹலோ, ஆமென். ஏன் எல்லாரும் சொல்ல முடியல? சரி. தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் ஆதாமை இந்த பூமியில் தன்னுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக, நல்லா கவனி, தன்னுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக ஒரு தோட்டத்தை, அந்த தோட்டம் ஏதேன் என்றால் காட்ஸ் பிரசன்ஸ் என்று சொன்னேன். தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் இருந்து கொண்டே ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி, 3000 ஏக்கருக்கு மேலான ஒரு பகுதி, குறிப்பிட்ட பகுதி, இந்த பகுதி மாத்திரம் காட்ஸ் பிரசன்ஸ் ஃபில் ஆகிருக்கு. ராஜ்யத்தினுடைய அந்த அட்மாஸ்பியர் தோட்டத்தில் இருக்குது. தேவன் ஆதாமோடு பேசுகிற, உறவாடுகிற அந்த அனுபவங்கள் ஆதாம் அனுபவித்து கொண்டிருக்கிறான். தோட்டத்துக்கு வெளியில் இல்லை, தோட்டத்துக்கு வெளியில் இல்லை, அந்த தோட்டத்திற்குள். அதனால தான் சொன்னேன், ஏதேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை பிரசன்ஸ், ஸ்பாட், பிளேஸ், ஓப்பன் டோர், ஓப்பன் டோர், திறந்த வாசல். புரியுதுங்களா? யாக்கோபு என்ன சொன்னாருங்க? வானத்தின் வாசல், தேவன் இதில் எழுந்தருளினார் என்று சொல்லி வானத்தின் வாசல் என்று பெயரிட்டான். இந்த கொரோனா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிமு கிபின்னு சரித்திரத்தை இயேசுவின் பிறப்பின் மூலம் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. இந்த 2 வருஷத்தில் கொரோனாவுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு பின்னாடின்னு தான் வாழ்க்கையை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன் பிரதர், கொரோனாவுக்கு பிறகு இப்படி நான் போயிட்டேன் பிரதர். கொரோனாவினுடைய தாக்கம் சரீரத்தை மட்டும் இல்லை, ஆவியையும் தாக்கியிருக்கு நிறைய பேருக்கு. உலக அளவில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஆள் கூட இன்றைக்கி நல்லா இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த லாக்டவுன் அப்படின்னு வந்துச்சு பாருங்கள். இந்த லாக்டவுனில் தான் ஒவ்வொருடைய ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி வெளியே வர ஆரம்பித்தது. அவங்க கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை, ஏன்னா வீட்டிலேயே 24 hours, இன்னொன்று வேலைக்கு அப்பப்போ போயிட்டு வந்து வீட்டில் இருக்கிறது. ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் இல்லாமல் போச்சு பாருங்கள். சபை ஆராதனை இல்லை, வீட்டில் ஆன்லைனில் தான். ஆன்லைனில் எவ்வளோ நேரங்க உட்காந்து கேட்குறது? இந்த ஆன்லைனில் நடக்கிற கூத்து நிறைய உண்டு. வீட்டுக்குள்ளார தான் உட்காந்து கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளார நான் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் சர்வீஸ் ஆண்டவருடைய வார்த்தையை தான் கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலைங்கிறது உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போது நம்ம வாழ்க்கையினுடைய நிஜத்தை அறியாதவர்களாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு மதமாக மாற்றிக்கொண்டு இருக்கிற சமுதாயம் இன்றைக்கு எழும்பி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிரைஸ்ட் மீன்ஸ் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்க்குள் இருக்கிறோம். பவுல் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துக்கள் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஹலோ, கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யார்? நீங்கள் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள் நீங்கள் இருக்கிறபடியினால் நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். யூ ஆர் கிரைஸ்ட் என்று பவுல் எழுதுகிறார்.
அல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். தேவன் தன்னுடைய தன்மையிலிருந்து சிருஷ்டித்தார் என்றால் நீங்கள் தேவ தன்மை உடையவர்களாய் தேவனாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய வார்த்தையை உடையவர்கள் தேவர்கள், தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள். உங்களை என்னையும் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறது. ஹலோ பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யார்? நீங்கள் யார்? தேவகுமாரனுடைய தன்மை என்ன? தேவனுடைய தன்மையை உடையவன். அல்லேலூயா. ஆனால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஏதேன் என்பது பிளேஸ், ஸ்பாட். இன்னொரு வார்த்தை மூமெண்ட். எழுதிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், கரெக்டாக எழுதி. மூமெண்ட் மீன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆர் ஸ்ப்ரெட்டிங், விரிவுபடுத்துதல், எல்லைகளை விஸ்தாரமாக்குதல். பிரசன்ஸ் என்றால் தேவன் மனிதனோடு கூட இருப்பது. தேவன் பிரசன்னமாக இருக்கிறார்னு சொல்கிறேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி அப்படின்றால் மனிதனோடு கூட இருப்பதற்காக தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆதாமுடன் கூட இருப்பதற்காக தான். கவனிங்க, வார்த்தைக்குள்ளார ஆதாமுடன் கூட இருப்பதற்காக தான் ஆதாமுக்குள் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்தார். ஆதாமுடன் தேவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார் என்றால் நீங்களும் நானும் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்குள் இருந்தோம். ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவ பிரசன்னத்தை இழந்த பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த அதிகாரத்தை இழந்த பொழுது நாமும் அந்த ராஜ்யத்தை இழந்தோம், நாமும் தேவ பிரசன்னத்தை இழந்தோம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓப்பன் டோர், திறந்த வாசல். பிரசன்ஸ் என்றால் நான் சொன்னேன், தேவன் மனிதர்கள் நடுவிலே அவர் எப்பொழுதும் தங்கியிருத்தல். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்பியர், ஷோயிங் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஏதேன் என்றால் டிலைட்ஃபுல் பிளேஸ். அண்ட் டிலைட் என்றால் மகிழ்ச்சி. அப்படியே எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கிறதுங்க. எப்பொழுதும் சந்தோஷம். ஹாப்பிக்கும் ஜாய்க்கும் ரிஜாய்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹாப்பி என்பது நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் சந்தோஷம் அடைகிறோம். ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. இப்போ பாருங்களேன், முடிஞ்சோடனே ஒரு ஃபேமிலி வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு விருந்துக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன ஆகிடுதுங்க, அந்த விருந்து அந்த பார்ட்டியில் அங்கே போனோடனே எல்லாரையும் பார்க்குறாங்க, ஒரே சந்தோஷம், ஸ்மைலிங் ஃபேஸ். ஆனால் யாருன்னே தெரியாது சிலர்லாம், ஆனாலும் எல்லாரையும் பார்க்கும்போது ஸ்மைலிங் ஃபேஸோட. ஏன்னா நானும் இந்த விருந்தில் பங்குள்ளவன், அவர்களும் பங்குள்ளவங்க. ஒருவேளை தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கனாக்க ரொம்ப சந்தோஷம். ஒன்றுமே காரணம் இருக்காது, ஆனால் கதையாக பேசிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க நான். ஒன்றுமே காரணம் இருக்காது, ஆனாலும் கதையாக பேசிகிட்டு இருப்பான். இது வந்து ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம். ஆனால் ஜாய் என்பது உங்களுடைய காட்ஸ் பிரசன்ஸிலிருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, உங்களுடைய ஸ்பிரிட்லேருந்து அது வெளிப்படக்கூடியது. அதுதான் ரியல் ஹாப்பினஸ் என்பது. மாறிக்கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் சிரிப்பார், வெளியே வந்தோடனே பாரு என்னையா ஃபங்க்ஷன் நடத்துனாங்க, என்னையா அவங்க இலையை போட்டாங்க ஒழிய சாப்பாடு போடலையா, கடுப்பாயிடுச்சு பாரு. என் இலைக்கு பக்கத்தில் உள்ளவனை கவனிக்கிறான், மாஞ்சி நான் கூப்பிட்டு கேட்குறேன், நான் கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த ஹாப்பினஸ் என்ன ஆயிடுச்சிங்க, சாப்பாட்டு பந்தியில் எல்லாமே மாறி போயிடுச்சு. கோபம், சண்டை, சொன்ன அப்படி தூக்கி போட்டு போயிட்டார். காரணம் என்ன, அங்கே வந்து அந்த சூழ்நிலை அவரை கோபக்காரராய் காண்பித்தது. சந்தோஷத்தோடு போனார், புது ட்ரெஸ் போட்டு போனார், ரொம்ப பயங்கரமாக போனார், டிப்டாப்பாக போனார். வெளியே வரும்போது கடுன்னு வரார். அது ஹாப்பினஸ் அல்ல, அது வந்து ரியல் அல்ல, அது வந்து ஜாய்ஃபுல் அல்ல. ஆனால் ரியல் ஜாய்ஃபுல் என்பது உண்மையான அந்த சந்தோஷம், அந்த மன நிறைவுக்குள் ஆவியிலிருந்து தேவன் தன் பிரசன்னத்தின். ஏன்னா அவர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர் எப்பொழுதுமே கொண்டாட்டத்தில் இருக்கிறவர். ஒரு கொண்டாட்டத்தின் மூடு அவருக்கு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அவருக்கு வந்து யாரும் மூடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க அவனுக்கு துக்கமாக இருக்கீங்க, அவர் தான் சொன்ன, நீ ஏன்டா துக்கமாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் நம்மளை பார்த்து. நீ ஏப்பா முக வாடலாக இருக்கிற, என் நேசரை காணோம். உன் நேசரே நான் தான்ப்பா, அவர் மாதிரி உங்களை பார்க்கவே முடியலையே. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் அழகில் சிறந்தவர். நான் தான்ப்பா அவர். இல்லை நீங்கள் இல்லை, ஒருவேளை சாத்தானா இருக்குமோ அப்படிலாம். ஆமாங்க, ஆண்டவர் பேசுவார், ஆனால் அது பிசாசு பேசுகிறதா நிறைய பேர் எடுத்துக்குவாங்க.
ஏன் பிசாசு பேசுவான், அது ஆண்டவர் பேசுகிறான்னு எடுத்துக்குவான். ஏன்னாக்க தேவ பிரசனத்தில் தேவனுடைய உறவில் தேவன் யார் என்கிற பழக்கமே இல்லாததுனால ஆவியானவர் பேசுகிறாரா, பிசாசு பேசுகிறானா, மனது பேசுகிறதா என்கிற தெளிவு இல்லாமலே ஏதோ ஏதோ ஒன்று பேசிச்சுப்பா அப்படின்னு போய்கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதாமுக்கு தோட்டத்தில் தெரியும், சாத்தான் பேசின சத்தமும் தெரியும், தேவன் பேசின சத்தமும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்டு அப்படி பிரசன்ஸ் அவன் ஃபீல் பண்ணோனே ஒளிஞ்சு கொண்டான். உலாவுதல், அங்கு பிரசன்னமாகி இருக்கிறார், அப்பியர் ஆகியிருக்கிறார், பிரசன்ட் ஆகியிருக்கிறார். ஆனால் அந்த பிரசன்ஸ் ஒரு சவுண்டை உண்டாக்குகிறது. சவுண்டு என்பது அவனுடைய ஃபீலிங்கை குறிக்கிறது. அவனுடைய அந்த 5 சென்ஸில் அந்த ஹியரிங் சென்ஸ் என்ன செய்கிறது என்றால், ஆண்டு வந்துட்டாரு, ஆண்டுடைய பிரசன்ஸை உணர்ற அப்படின்னு இவன் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி செடிகளுக்குள் ஒளிந்து கொண்டான். அல்லேலூயா. அதனால தான் மோசேக்கு கர்த்தர் முட்புதரிலிருந்து தோன்றினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க? சரி, இந்த ஸ்வாட் பிரசன்ஸ், ஓப்பன் டோர், டிலைக்ட்ஃபுல் என்கிற இந்த வார்த்தை எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி பார்க்கும்போது முழு ஒரு 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 வடிவத்தை கொடுக்கிறது, ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் தன்னுடைய இடத்தை தேவன் ஏற்படுத்தி, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், பூமியில் தேவன் தன்னுடைய இடத்தை ஏற்படுத்தி, இப்படி சொல்கிறேன், தன்னுடைய இடத்தை பூமியில் தேவன் ஏற்படுத்தி அந்த பூமியில் அவருடைய பிரசனத்தை விரிவுபடுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணி எப்பொழுதும் தொடர்ச்சியாக, எப்பொழுதும் ஒரு நாளைக்கு 24 hours, அந்த 24 hours எப்பொழுதும் தொடர்ச்சியாக, எந்த எந்த இடத்திலும் ஒரு பிரேக் ஆச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, பவர் கட் ஆன மாதிரி, அந்த மாதிரி விட்டு விட்டு ஆண்டுகிட்ட வர்ற அந்த ஒரு சூழ்நிலையை தேவன் உண்டாக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தில் எப்பொழுதும் தொடர்ச்சியாக பரலோகத்தின் சூழ்நிலை இந்த பூமியில் இருக்கும்படிக்கு, ஏதேனில் இருக்கும்படிக்கு, பூமியில் இருக்கும்படிக்கு, புரியுதுங்களா? திறந்த வாசலை, அதான் பரலோகம், தேவன் வாசம் பண்ணுகிற அந்த அந்த பிரசன்ஸ் முழுவதையும் அவர் திறந்து தேவன் ஏற்படுத்தின அல்லது தேவன் சிருஷ்டித்த மனிதனை அந்த தோட்டத்திற்குள் கொண்டு வந்து வைத்தார். மறுபடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏதேன் என்பது என்னவென்றால் வெறும் தோட்டம் என்று நாம் பார்க்கிறோம், ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய உண்மையான ஒரு அர்த்தம், தேவன் இந்த பூமியில் தன்னுடைய இடத்தை ஏற்படுத்தி, அப்படி என்றால் தன் பிரசனம் நிறைந்த பரலோகம் போன்ற ஒரு இடத்தை ஏற்படுத்தி, அதான் ஏதேன் தோட்டம் ஏற்படுத்தி, அதில் அவருடைய பிரசனம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும்படிக்கு பரலோகத்தின் வாசலை திறந்து, ஓப்பன் டோர், பரலோகத்தின் வாசலை திறந்து, அந்த பிரசனம் ஏதேன் தோட்டத்தில் மட்டுமல்ல, மனிதனை அந்த தோட்டத்திற்குள் வைத்து அந்த ஏதேன் தோட்டத்தை போல அல்லது பரலோகத்தை போல, அந்த காட்ஸ் பிரசன்ஸ் நிரம்பி இருக்கிற அந்த சூழலை போல மீதி இருக்கிற பூமியின் எல்லா இடங்களையும் மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் தேவன் கொண்டு வந்து வைத்தார். நிறைய பேருக்கு புரியல, மறுபடியும் சொல்றேன். இப்போ ஒருத்தர் ஒரு 1/4 கிரவுண்டு வாங்குறார், இடத்த 1/4 கிரவுண்டு இடத்த வாங்குறார். ஏன்னா கம்மியாக சொல்லும் போது அடுத்து சொல்லும் போது அவருக்கு புரியும் சுலபமாக. 1/4 கிரவுண்டில் வீடு கட்டலாமா, சிம்பிளாக ஒரு வீடு கட்டலாமான்னு யோசிக்கிறார். உடனே ஒரு எஸ்டிமேட் போடுறார். ஒய்ஃபு சொல்கிறாங்க, இல்லை சிம்பிளாலாம் கட்ட வேண்டாம், ரொம்ப லக்ஸுரியாக கட்டலாம். பணம் இல்லை, என்ன பண்ணுறது? சரி, ஏதாவது ஒன்று செய்வோம். லோனை போடுறாங்க, எதையோ ஒன்று போடுறான். இல்லைனா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று அம்மா வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ.
என்ன பண்ணுறாருங்க, இவர் போட்ட பிளான் தன் கையில் இருப்பதை கொண்டு சின்னதாக பிளான் போட்டார். திடீர்னு பிளான் மாதிரி ரொம்ப லக்ஸுரி ஹவுஸாக கால் கிரவுண்டில் கட்டுறார். சந்தோஷமாக இருக்கிறார். உள்ளார போனீங்கன்னா ஹைடெக் மாடலில் வீடு பயங்கரமாக இருக்குது, ஃபுல் ஏசி. எந்த ரூம் கிச்சன் போனால் கூட ஏசிப்பா. என்னையா சாதாரணமாக இருந்த மனுஷன் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஊரில் பேசிக்கிறாங்க. அப்போ இவரை பார்க்கும் போது இவருடைய வெளியே போகிற அந்த தோரணை வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லக்ஸுரி மேன். எல்லோரும் கோடீஸ்வரப்பா கால் கிரவுண்டில் என்ன மாதிரி கட்டியிருக்கான் இவன் மனுஷன். அம்பார் பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான் நீயும் தான் இருக்கியே அப்படின்னா சண்டைகள் வரும். உடனே என்ன நடக்குதுன்னா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே எனக்கு ஒரு 2 கிரவுண்ட் இருக்குங்க, இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. 2 கிரவுண்டையும் வாங்கிடுறார். இப்போ கால் கிரவுண்டில் ரொம்ப லக்ஸரியான ஒரு வீட்டை கட்டின மனுஷன் இந்த 2 கிரவுண்டில் என்ன செய்வார்? குடிசை போடுவாரா? இந்த கால் கிரவுண்டில் எப்படி கட்டினாரோ அதை விட பெரிய பங்களா வீடை கட்டுவார். அந்த வீடு ஒரே ஒரு பெட்ரூம், ஒரே ஒரு கிச்சன் அப்படி இருக்காது, தாராளமாக இருக்கும். எல்லாமே ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கும். ஒரு உதாரணம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். தேவன் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை அவர் ஏற்படுத்தி முதல் மனிதன் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தன் பிரசனம் நிறைந்த அந்த சூழலில் அவர் வைத்து விட்டார். ஏதேன் காட்ஸ் பிரசன்ஸ் என்று சொன்னேன். மனிதனுக்கு எது தேவை? முதலாவது தேவ பிரசனம் தேவை. மனிதனுக்கு யார் தேவை? தேவன் தேவை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆதாம் பூமியில் விளையிற எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறதுக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. இன்றைக்கு விழுகைக்கு பிறகு மனிதனுடைய மனம் எப்படி மாறிவிட்டது? தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் பணம் தேவை, பொருளாதாரம் தேவை. ஆகினால் அதற்காக மட்டும் நீ தேவனை தேடு. அதற்காக நீ ஓடி உழைத்து உன் வாழ்க்கையில் தேவ பிரசனம்லாம் 2வது தான், தேவன்லாம் 2வது தான். ஆகினால் முதலாவது உலகத்தை தேடு என்கிற அந்த கோட்பாட்டிற்குள் எல்லாருடைய மனநிலையும் வந்துவிட்டது. ஆனால் தேவன் அப்படி படைக்கவில்லை, அப்படி சிருஷ்டிக்கவில்லை, அந்த அவ்விதமான ஒரு பிரின்சிபலை மனுஷனுக்கு வைக்கவில்லை. ஆனால் தேவன் முதலாவது காட்ஸ் பிரசன்ஸை உண்டாக்கினார், பிறகுதான் மனிதனை கொண்டு வந்து வைத்தார். மனிதனுக்கு எது தேவையோ அது எங்கே இருந்தது என்றால் அவருடைய பிரசன்ஸில் தான் இருந்ததா தான் ஏதேன் தோட்டம். பிரைஸ் தி லார்ட். அந்த ஏதேன் தோட்டத்தில் யார் இருந்தது? தேவன் இருந்தார். தேவன் அவர் அங்கு முதன்மையாக இருக்கிறார். அடுத்துதான் இவன் தேவனுடைய தொடர்பிலே அவன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் தேவன், மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள், ஏதேன் என்பது பூமியில் தேவன் தன்னுடைய இடத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை உண்டாக்கி, பூமியில் என்றால் அந்த ஏதேன் தோட்டம், அதை மைண்டில் வச்சிங்க. அந்த ஏதேன் தோட்டம் என்பது இந்த காட்ஸ் கிங்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய இடத்தை அவர் ஏற்படுத்தி அவருடைய பிரசனத்தை விரிவுபடுத்தி, மீன்ஸ் அந்த தோட்டம் முழுசும், ஒரு சின்ன இடத்தில் மட்டுமல்ல, தோட்டம் முழுவதும் எப்பொழுதும் தொடர்ச்சியாக தேவ பிரசனத்தில் ஆதாம் ஏவாள் 2 பேரும் இருக்கும்படிக்கு, அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் பெற்றெடுக்க போகிற பிள்ளைகள் எல்லாருமே இருக்கும்படிக்கு தேவன் பரலோகத்தின் அந்த கதவை திறந்து மனிதனோடு கூட எப்பொழுதும் தொடர்பிலே அவர் இருந்து கொண்டே இருந்தார். இதுதாங்க முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். சரி, இப்போ இந்த காட்ஸ் பிரசன்ஸில் இருந்த இந்த மனிதன் இப்பொழுது இவனுக்கு பொருளாதாரத்தை பற்றி இவனுக்கு கவலை இல்லை, சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை, எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை, வியாதி உள்ள நுழைய முடியல. ஏன்னா கவலைங்கிறது என்னன்னே இவனுக்கு தெரியாது. அந்த ஒரு இடத்தில் தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட, நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஹலோ, அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சபை என்பது என்ன? சபை என்பது காட்ஸ் பிரசன்ஸ். இது ஏதேன் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது காட்ஸ் கிங்டம், கவர்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். ஹெவன்லி கவர்மெண்ட், பரலோகத்தினுடைய அரசாங்கம். பரலோகத்தின் அரசாங்கத்தில் ராஜா என்ன செய்கிறார்? நம்முடைய தொடர்பிலே, அதாவது அவருடைய தொடர்பிலே நாம் இருக்கும்படிக்கு நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள்.
தேவன் உங்களை எதற்கு அழைத்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆகையினால தேவன் பரலோகத்தை எதோடு இணைத்து விட்டார் என்றால் ஏதேனோடு கூட இணைத்து விட்டார். ஏதேனோடு கூட இணைத்து விட்டார். இப்போ பூமியில் நான் இப்போ பரலோகத்தை பார்க்க வேண்டும் என்றால் மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு இருக்குனாக்க உடனே ஆண்டவர் சொல்றார், நீ மேலே வந்து தான் பார்க்கணும் அவசியம் இல்லை, நீ கீழே பாரு, ஏதேன் என்கிற தோட்டம், அதுதான் பரலோகம். புரியல? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நான் மோசே வந்து தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது கேட்ட வார்த்தை, ஆண்டவரே நான் உங்களை பார்க்க வேண்டும். ஆண்டு சொன்னார், ஒருவனும் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது பாய, நான் கடந்து போகும்போது நிலனை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னார். இதே ஆதாமாக இருந்திருந்தான் என்றால், அதாவது ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அவர் என்ன கேட்டிருப்பார்? ஆண்டவரே உங்கள் முகத்தின் சாயலை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது கேட்டிருக்காரா? கேட்டாரா? அப்படிப்பட்ட எந்த சம்பவமும் நடக்கலை. ஆனால் இவர் நான் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு ஏதாவது கேட்டாரா? இல்லை. ஏன் அப்படின்னாக்க பரலோகமே பூமியில் இருக்கிறது. தேவன் பரலோகத்தை ஏதேன் தோட்டத்தோடு கூட கனெக்ட் பண்ணிவிட்டார். தேவன் தோட்டத்திலும் இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் என்பது இங்கே ஏதேனில் தான். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு தாய் வந்து பிள்ளையை போட்டுட்டு எங்கேயாவது போயிடுவாங்களா? அப்படியே வெளியே போனாலும் என்ன நினைப்பாங்க? ஒரு நொடியில் அப்படி போயிட்டு வரலாம்னு நினச்சாலும் என்ன நினைப்பாங்க? புள்ள இருக்குது, வீட்டில் புள்ள இருக்குது, பிரைஸ் தி லார்ட். வேறு யார்ட்டையாவது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட என்ன தான் நினைவு வரும்? குழந்தை எப்படி இருக்கோ தெரியல, சீக்கிரம் சீக்கிரம். தேவன் தன்னுடைய சாயலை சுசித்த ஆதாமை குறித்த முழு எண்ணம் உள்ளவராக அந்த கனெக்ஷனை ஒருபோதும் துண்டிக்காமல் எப்பொழுதும் இந்த தொடர்பிலே ஆதாமை வைத்துக் கொண்டே இருந்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்படின்னா உங்களையும் என்னையும் ஆண்டவரே இந்த தொடர்பிலே இருக்க விரும்புகிறார். தேவன் பூமியில், இந்த பூமியில் இப்போ தான் நம்ம இதை தேவன் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு கூட தொடர்பு படுத்தி விட்டார். இந்த தொடர்பை யாரும் துண்டிக்க முடியாது, துண்டிக்க முடியாது. ஆனால் நம்ம இந்த ரியல் அட்மாஸ்பியர் ஆகிய த காட்ஸ் ப்ரெசன்ஸை, த காட் அட்மாஸ்பியரை நாம் சரியாய் விளங்கி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடு, நீங்கள் வேலை செய்கிற இடம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் வேலை செய்யலை அல்லது வேலையில் தப்பாக செய்கிறாரு, ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவர் காட்ஸ் ப்ரெசன்ஸில் இல்லைன்னு அர்த்தம். பவுல் என்ன சொல்றார்? எபேசியர் 6 நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர், கிறிஸ்துவின் ஊழியக்காரர். அப்படின்னா ஒரு காரியம் அங்கே நடக்குது, நமக்குள்ளார ஒரு நோக்கம் இருக்கு. தேவ பிரசன்னத்தில் இல்லாத எந்த ஒரு மனுஷனும் தான் வேலையில் உண்மையாக இருக்கவே முடியாது. நிறைய வசனங்கள் உண்டு. தேவனுடைய தொடர்பில் இல்லாத எந்த ஒரு மனுஷனும் தான் வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், வருமானத்தில், பிள்ளைகளோடு கூட இருக்கிற அந்த உறவில் உண்மையாக இருக்கவே முடியாது. வேணால் எழுதி வச்சுங்க, பைபிளில் நிறைய ஆதாரங்களை காமிக்கிறேன். சும்மா போலியாக நடிக்கக்கூடாது. நானும் சர்ச்சைக்கு போகிறேங்க, நானும் துதிக்க போகிறேங்க, நானும் ஆராதிக்க போகிறேங்க, நானும் பைபிள் படிக்கிறேங்க. இந்த போலியான ஒரு வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு அது ரியல் லைஃபுக்குள்ளார இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையை துவக்குங்க. அப்படிப்பட்டவர்கள் தேவ பிரசனத்தை விரும்புங்க. அந்த பிரசனம் வேறு எங்கும் இல்லை, உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். இவருடைய தொடர்பில் நீங்கள் சரியா இருப்பீர்கள் என்றால், யாரெல்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உங்களுடைய தேவனுடைய தொடர்பில் இருக்கிற நீங்கள் மற்றவர்கள் சரியில்லை என்று எதிர்பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் அவர்களை தேவனுடைய தொடர்பிலே கொண்டு வந்து இணைப்பீர்கள். அதுதான் ஊழியம். காஸ்பல் மீன்ஸ் வாட்? சுவிசேஷம் என்பது என்ன? நற்செய்தி என்பது என்ன? தேவனுடைய தொடர்பிலே
இணைந்து இருக்கும்படி தேவனுடைய தொடர்பில் இல்லாதவர்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி தான் சுவிசேஷம். பாவியே மனம் திரும்பு, இன்றைக்கு நீ மனம் திரும்பாவிட்டால் எங்கு போவாய்? நரகத்துக்கு போவாய். அதை சொல்லுவதற்கு சுவிசேஷம் அல்ல. அப்படி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவில்லை. யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, பாசு சரியில்லை, சர்ச்சு சரியில்லை, இந்த விசுவாசம் சரியில்லை, சரியில்லை சரியில்லைன்னு சொல்லுகிற எந்த நபர் இந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறாரோ அவர் சரியில்லை. ஏன்னா அவர் தேவனுடைய தொடர்பில் இல்லாமல் வேற தொடர்பில் இருக்கிறதுனால தான் எல்லாரையுமே அதே பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ புரியும் உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ நான் தேவ பிரசன்னத்தில் இருப்பேன் என்றால் தேவன் பார்க்கிற பார்வையில் பார்க்க ஆரம்பிப்போம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபம், வேதம் வாசிப்பு, இது ஒரு கடமையாக்கப்பட்டு விட்டது. அது வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கடமை. நான் செய்தாக வேண்டும் என்கிற ஒரு சடங்காக மாறிவிட்டது. கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய ரியாலிட்டி இருக்கிறது. அவர் வெளிப்படுகிறார், தேவன் வெளிப்படுகிறார். பிரதர், கர்த்தருடைய வார்த்தையில் அவர் ஜீவன் இருக்கிறது. அவர் இருக்கிறார் அவருடைய வார்த்தையில். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையானவர் மாம்சமாய் வெளிப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை நமக்குள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிரசன்னமாகி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எலும்புகள், தசைகள், நரம்புகள், பிளட் செல்ஸ் ஒவ்வொன்றுக்குள்ளாரையும் தேவனுடைய வார்த்தையானது உள்ளே பிரவேசித்து எங்கெல்லாம் பலவீனங்கள், பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அங்கு ஒரு பெரிய ஒரு ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது, சர்ஜரி நடந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால் அவருடைய பிரசன்னத்தில் எல்லாம் சரியாகும்படிக்கு. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நான் சரியில்லைங்கிற வார்த்தையை விட்டுட்டு, டாடி என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் சொல்லிட்டீங்க, இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கேன், ஆதாமை அப்படி தான் உண்டாக்கியிருக்கீங்க, இப்படி தான் வச்சுருக்கீங்க, ஆனால் என்னையும் அந்த இடத்துல தான் உண்டாக்கி வச்சுருந்தீங்க. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னை மீட்டு எடுத்துட்டீங்க, திரும்ப என்னை அங்கே தான் கொண்டாந்து வச்சுருக்கீங்க. ஹல்லேலூயா. என்னை அங்கே தான் கொண்டாந்து வச்சுருக்கீங்க. நான் இப்பொழுது உலகத்தில் இருந்தாலும், உலகத்தின் இந்த பூமியின் அட்மாஸ்பியரில் இருந்தாலும், ஆனால் இப்பொழுது நான் ஹெவன்லி அட்மாஸ்பியரில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். உங்கள் பிரசன்னத்துக்குள்ளார நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால இந்த பிரசன்ஸுக்குள்ளாரே நான் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக எனக்கு மாறட்டும் என்று நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் ஆவியானவர் நமக்குள்ளார வாசம் பண்ணுகிறார். ஹலோ, எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவர் ஏன் தெரியுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்ச்சி பூர்வமாய் நாம் பரவசம் அடைவதற்கு அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தின் அந்த ரியாலிட்டிக்குள்ளார நாம் எப்பொழுதும் மூழ்கி இருப்பதற்காக. நான் அதான் அந்த வார்த்தையை சொன்னேன் பார்த்தீங்களா? எப்பொழுதும் தொடர்ச்சியாக அந்த இடத்துக்கு நம்மளால் இன்னும் வரல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் அப்படி தான் நம்மளை வச்சிருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாம். அப்படியே உங்களுடைய கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இன்னும் பழைய மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தீங்களோ அந்த மைண்ட் செட்டில் இருக்க வேண்டாம். நீங்கள் இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டீர்கள். ஓ ஹல்லேலூயா. உரபா ஷமரதி அரஹதி புரோஷி ஹலஹலதி அரஹதி புரோஷி ஹலஹலதி அரஹ புரோஷி ஹலஹலதி அரஹந்தி அனமா ஷஹனதி அரஹனதி அனமா. பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். டாடி, நாங்கள் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு தேவை, நீங்கள் எங்களுக்குள்ளார வந்துட்டீங்க. ஆனாலும் இந்த உலகத்தின் பார்வையில் அநேக நேரங்களில் நாங்கள் இந்த உலகத்தின் சூழ்நிலையில், பூமியின் சூழ்நிலையில் நாங்கள் உங்களை மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை தான் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ தான் பைபிள் வாசிக்கிறோம். எங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ தான் உங்கள் பிரசன்னத்துக்குள்ளார நாங்கள் வரோம். இதெல்லாம் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பிரேக் த்ரூ கட்டளையிட்டதற்காய் நன்றி. எங்களுடைய கண்களை திறந்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த சத்தம் இவருடைய ஆவியிலே, காதுகளிலே எப்பொழுதும் தொனித்து கொண்டு இருக்கும்படி
ஆழமா இந்த வார்த்தை உள்ளே வேலை செய்வதாக. தேவாவியான தொடர்ந்துகளை நடத்துங்க, கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நல்லவர்.